Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தாம்பூர் ஸ்டிட்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். தாம்பூர் ஸ்டிட்ச் எப்படி மேக் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் த்ரெட்டும் ஆரி நீடில் tulip size 13 எடுத்துர்க்கேன். ஒரு டயகிராம் அதாவது திலகம் ஷேப்பை நான் வரைஞ்சிட்டு அதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட அவுட்லைன் கிடையாது. இது மேலே தான் நம்ம லாக் ஸ்டிச் போட போகிறோம், குட்டி லாக் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட அவுட்லைன் கிடையாது. இப்போ நான் இந்த திலகம் ஷேப்பை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு என் நாட் போட்டு முடிச்சுட்டு சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு தான் ஃபில் பண்ணுறது. இது ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. வெறும் செயின் ஸ்டிச் வச்சே நம்ம இதை வந்து ஃபில் பண்ணுறது தான். செயின் ஸ்டிச் மட்டும்தான் தெரியணும், ஆனால் ஃபில்லிங் ஸ்டிச் கற்றுக்கணுன்றவங்க இந்த ஸ்டிச் வந்து பண்ணலாம். இப்போ அந்த இடத்துல நான் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு வெளி பக்கத்துலேருந்து செயின் எடுத்து நான் இந்த சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வெளி பக்கமாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். வெளி பக்கத்துலேருந்து செயின் எடுத்து அதே மாதிரி அந்த லைன் மேலே நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்மளோட லாக் ஸ்டிச் அந்த அவுட்லைனுக்கு வெளியே வரணும். குட்டியாக லாக் போட்டு அடுத்த செயின் வந்து எந்த பக்கமோ அந்த பக்கமாக திருப்பி கொண்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இதே தான் ஃபுல் பேசிக்குமே. இதை நம்ம ஃபுல்லாக இதை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் இப்போ அவுட்டர் லாக் வெளில போட்டுட்டு அதுலேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து உள்ளெல்லாம் கொடுக்குறேன். அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸே. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஃப் இதை வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஷேப் ஓரியன்ட் ஃபில்லிங்கும் வரும். ஷேப் ஓரியன்ட் ஃபில்லிங்கில் நமக்கு கொஞ்சம் கிளாத் விசிபிள் தெரியும். இதில் வந்து நமக்கு கிளாத் விசிபிளாக தெரியாது. அப்படி சப்போஸ் நமக்கு கிளாத் தெரியுதுன்னா அடுத்த ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சை மேல் பக்கமாக தள்ளி விட்டு ஸ்டிச் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நீடில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் போடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாத் விசிபிளாக இருக்காது. கொஞ்சம் கேப் இருக்குதுன்னா நீங்கள் ஸ்டிச்சை தள்ளி விட்டுட்டு நூலை வந்து கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சோட அடிப்பக்கத்துலேருந்து எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளாத் விசிபிளாக தெரியாது. நான் வீடியோவில் பண்ணுறதே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்ம இந்த ஹாஃபை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேப் ஓரியன்ட் தாம்பூர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து சொல்லித்தரேன். தாம்பூர் ஃபில்லிங்கே வந்து வெளியே லாக் இல்லாமல் உள்ளேயே சின்ன செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுற மெத்தடும் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்டுக்கு வரோமே, எண்டில் நம்மளால் ஃபில் பண்ண முடியுமா தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கேப் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும். ஒரு ஹியூமன் ஃபேஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணி ஃபில் பண்ணணும். இந்த தாம்பூர் ஸ்டிச்சை வந்து நீங்கள் எதில் பழகணுன்னா இந்த மாதிரி பெட்டல்ஸில் லோட்டஸ் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு இது வந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க எங்கே முடிக்கிறீங்கன்னே தெரியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்டிச்சை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு அவுட்லைன் வந்து கண்டிப்பாக நம்ம செயின் ஸ்டிச் ஆர் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து தெரியாது. த்ரெட்டுக்கும் நீடலுக்கும் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நிறைய போட்டு இழுன்னு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டை பெருசாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் சைடு நான் வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைடுக்கு வரேன். த்ரெட்டை ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை எடுக்கும் போது உங்களுக்கு டபுள் த்ரெட் தான் வருதா இல்லை சிங்கிள் த்ரெட் எதனா வருதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுங்க. ஏன்னா சிங்கிள் த்ரெட் வந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. த்ரெட்லேயும் நீட்லேயும் ஒரே அளவுக்கு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் இழுத்திங்கன்னா கிளாத்தில் கண்டிப்பாக ஓட்டை விடும். எந்த விதமான கிளாத்தாக இருந்தாலும் நிறைய ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கிளாத்தில் பெரிய ஓட்டைகள் அழகாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஹாஃபை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். லோட்டஸில் நீங்கள் இதை பழகும் போது உங்களுக்கு என்னென்னா லோட்டஸில் வந்து நல்லா கர்வ்ஸ் வரும். குட்டி கர்வ்ஸ் வரும் இல்லையா, அந்த பெண்டிங் போர்ஷன்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதில் பழகும் போது நமக்கு நல்லாவே இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போது நமக்கு பர்ஃபெக்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ லோட்டஸில், ஸ்டாரில் இந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்க ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும்.
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஸ்பீடில் நீங்கள் முடிச்சிடலாம். இது வந்து ஒரு சின்ன ஷேப் திலகம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாஃப் சைடையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இது மேலே வந்து நம்ம அவுட்லுக்காக வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா செயின் ஸ்டிச்சே கொடுத்துட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாஃப் முடிக்கிறதுலே உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு தெரியாது, அந்த அளவு ஃபினிஷிங்காக வரும். இதில் சப்போஸ் நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது எங்கன்னா நூல் அறுபட்டுடுச்சுன்னா அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எப்படி என் நாட் போடணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாகவே என் நாட் போட்டு முடிச்சுட்டேன். என் நாட் போட்டு முடிச்சுட்டு இது மேலே நான் அவுட்டர் செயின் கொடுக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு போட்டு செயின் இல்லாமல் இது மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இது மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் எல்லாம் நமக்கு விசிபிளாக தெரியாது. பாருங்கள் இவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்றதே நமக்கு தெரியல. இது வந்து ஒரு பேட்ச் மாதிரி நமக்கு இப்போ விசிபிளாக தெரியும். அவ்வளோதான். இந்த பெட்டல் வந்து அதாவது இந்த திலகம் ஷேப்பை நம்ம இப்போ ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு எண்ணாட்டும் போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோன்னே தெரியாது. இந்த மாதிரி லோட்டஸில் போட்டு பழகுங்க. தேங்க்யூ.